வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களுக்கு உலகநாயகன் கமலஹாசன் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. டெல்லி கணேஷ் மறைந்தார் என்ற செய்தி பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. நகைச்சுவையை நுட்பமாக கையாளும் அரிய குணச்சித்திர நடிகர். அவரது இடத்தை ஈடு செய்வது எளிதல்ல. அவரோடு நான் செலவிட்ட தருணங்கள் இனியவை, நினைவில் நிற்பவை. அண்ணன் கணேஷை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மீது பற்று கொண்ட திரையுலக நண்பர்களின் வேதனையை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் ஏராளமான படங்கள்ல டெல்லி கணேஷோட நடிச்சிருக்காரு. அவருடைய படங்கள், ராஜ்கமல் படங்கள்னாலே டெல்லி கணேஷ் இல்லாம இருக்காது. அது அபூர்வ சகோதரர்களா இருக்கட்டும், அது மற்ற எல்லா படங்களுமே, அவர் வில்லனா இருந்தாலும் சரி, ஒரு குணச்சித்திரமா இருந்தாலும் சரி, எல்லாவித கதாபாத்திரங்களையும் ராஜபார்வையிலிருந்து இந்தியன் 2 வரைய எல்லா படங்கள்லையும் அவர் அதிகமான படங்கள்ல பயன்படுத்தினவர் உலகநாயகன் கமலஹாசன் தான். எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் நேதிக்கு காலமானார். நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. இந்த மர்ம தேசம், விடாது கருப்பு, இந்த மாதிரியான பல அருமையான கதைகளை எழுதினவர். அதெல்லாம் இதுவா வந்தது, சீரியலா வந்தது. 5 வழி 3 வாசல்னு ஒரு அருமையான கதை, அதெல்லாம் பிரமாதமா எழுதியிருப்பாரு. அது அந்த பூலித்தேவன், மருதநாயகம், அதெல்லாம் வரும் அந்த கதையில. அப்படிப்பட்ட எழுத்தாளர் நிதி காலமானார். அதுக்கு நம்மவர் கமலஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. பத்திரிகை வாசகர்கள், தொலைக்காட்சி ரசிகர்கள் என பல தரப்பினரையும் தன் எழுத்துக்களால் வசீகரித்த எழுத்தாளர் திரு இந்திரா சௌந்தரராஜனின் திடீர் மறைவு வருந்தத்தக்கது. தன் இறுதி நாள் வரை எழுத்துத்துறையில் இடையறாமல் இயங்கி வந்த அவர் இன்று இறுதி ஓய்வு அடைந்திருக்கிறார். அவரது குடும்பத்தாருக்கும் வாசகர்களுக்கும் என் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மவர் கமலஹாசன் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இந்திரா சௌந்தரராஜனுடைய மறைவுக்கு. ராஜ்கமல் நிறுவனம் விக்ரம், அதே மாதிரி அமரன் 2 படங்களும் மிக பெரிய அளவு, அதாவது விக்ரம் 600 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண படம். அதே மாதிரி இப்ப 205 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு நம்ம அமரன். அதாவது 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை, படம் 12வது நாள் 13வது நாள், அதாவது 29 அக்டோபர் 31 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு நவம்பர் 10ஆம் தேதியா 11ஆம் தேதி, நேத்திக்கு அந்த ரேஞ்சு 11வது நாள்ல இந்த கலெக்ஷனை பண்ணியிருக்கு படம். 205 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு படம். அந்த வீக்கெண்ட் நம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. டபுள் டிஜிட்ல வீக்கெண்ட் பண்ணுது ஒரு படம். 11வது நாள் 12வது நாள்ல டபுள் டிஜிட்ல தமிழ்நாட்டில் பண்ணுதுங்கிறது இந்த வருஷத்திலேயே இதுதான் அதிகமா பண்ணியிருக்கு. இது வேட்டையனெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்ப கோட்டு மட்டும்தான் பாக்கி இருக்கு. கோட்டையும் அந்த கடைசி ஃபைனல் போட்டியா இருக்கு. அந்த அளவு இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் ரொம்ப, அதாவது ஆளாளுக்கும் விமர்சனம் பண்ணாலும் படம் எல்லா நெறிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி ரொம்ப பொறுப்போட தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. அந்த வார் கிரை, அந்த பஜ்ரங் பலிக்கு ஜெய் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 44RRல வரக்கூடிய அந்த வார் கிரை, அதை தான் எடுத்திருக்கேன், நான் அதை மாத்தி எடுக்கல அப்படின்னு அழகா விளக்கம் கொடுத்துட்டாரு. ராணுவப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க எல்லார் வீட்லயுமே ராணுவத்துக்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் படத்தை பார்த்தாங்க. அதாவது கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ரன்ஸ் டீப் இன் தேர் வெயின்ஸ் ஆஃப் த பீப்புள் இன் ராணுவப்பேட்டை, where every family has a hero serving the Indian Army with over 9,000 sons, husband and brothers in uniform. The courage of this town is unmatched. The people here witness Amaran as one of their own. Tribute to sacrifice made by the families. Join them in honoring this legacy. Stronger together. அவங்க மொத்தமா படத்தை பார்த்திருக்காங்க. எல்லா குடும்பமும் சேர்ந்து பிரமாதமா இருந்தது அந்த காட்சி. அதை ராஜ்கமல் அதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தக் லைஃப் உடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் இது இப்ப டீசர் வந்ததுல ரிலீஸ் டேட் 32 மில்லியன் வியூ வந்திருக்கு. அடிச்சு நவத்துது. சோ நம்ம விக்ரம், அப்புறம் அமரன், அதை விட மிகப்பெரிய விக்ரம் வசூலெல்லாம் உடைக்கிற அளவுக்கு தக் லைஃப் இருக்கும். அதற்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது. விண்வெளி நாயகன் 6 அடிக்க போறாரு. உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் எப்பொழுதுமே நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவருடைய சர்க்கிள் அதை எப்பொழுதுமே நல்லா பார்த்துக்குவார். அது நமக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அதாவது RS சிவாஜி, நம்ம சந்தான பாரதியுடைய தம்பி, அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணதுலேருந்து
கொரோனா காலத்துல அவருக்கு மருந்து டெய்லி மருந்து கொடுத்த வரைய அந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. மனோபாலாவை இயக்குனர் ஆக்குனது, மனோபாலாக்கு தீபாவளி பொங்கல்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவருக்கு வந்து ட்ரெஸ் மட்டும் கொடுக்காம பணமும் கொடுத்து அந்த மாதிரி பண்றது. அதே மாதிரி நம்ம ஆர்சி சக்தி, உலகநாயகன் கமலஹாசனுக்கும் அவருக்கும் வயது வித்தியாசம் 10-15 வயசுக்கு மேல வித்தியாசம். 2 பேரும் அவ்வளவு தூரம் அண்ணன் தம்பியா பழகுவாங்க. அவர் அம்மா மறைந்த பொழுது அந்த 4 பேர்ல ஒருத்தரா தூக்கிட்டு போனது வந்து ஆர்சி சக்தி அண்ணன் தான். அவருடைய 75வது பிறந்த நாள் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வெகு பெரிய லெவல்ல ஹோட்டல்ல வச்சு கொண்டாடினார். எல்லாரையும் வர வச்சு, நடிகர்கள் சிவகுமார் முக்கியமான ஆளெல்லாம் வர வச்சு அவருக்கு வந்து மோதிரம் போட்டு அந்த மாதிரி பெருசா கொண்டாடினாரு கமல் சாரு. அதே மாதிரி ஜி.என். ரெங்கராஜன் இயக்குனர், அவர் வந்து கடல் மீன்கள், நம்ம மீண்டும் கோகிலா மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்தவர் கமல் சாரை வச்சு. கல்யாணராமன்லாம் எவ்வளவு பெரிய ஹிட், 78-79 காலகட்டத்திலேயே மெகா பிளாக் பஸ்டர் கல்யாணராமன். அந்த படத்துடைய லாபம் தான் பஞ்சவர்ணாச்சலத்துக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சுது. ஸோ அந்த மாதிரி படம், அப்படிப்பட்ட டைரக்டர் வந்து ஒரு காலகட்டம், அதாவது 2 தடவை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சகலகலா உலவன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எந்த நடிகனா இருந்தாலும் அதை விட பெரிய பட்ஜெட்ல தான் நடிப்பாங்க. ஆனா அப்ப ஒரு படம் எடுத்து கையை கடிச்சுக்கிட்டாரு. அதாவது படம் எடுத்து அந்த படம் வியாபாரம் ஆகாம நிக்குது. ராணி தேனின்னு ஒரு படம். அந்த படத்தை வந்து கமல் நடிச்சா வியாபாரம் ஆயிடும் அப்படின்னு ஒண்ணு. கமல் வந்து ஒரு குடிகாரன் கேரக்டர், ஒரு தோபியா குடிகாரனா நடிச்சு அந்த படத்தை வியாபாரம் பண்ணி அந்த படத்தை வித்தாரு அவரு. அப்புறம் பின்னாடி பிரச்சனையாகி வீட்டை அடமானம் வச்சுட்டாரு ஜி.என். ரங்கராஜன். அப்படி நடந்த பொழுதுதான் மகராசனுக்கு கால்ஷீட் கொடுத்தாரு. மகராசனுக்கு கால்ஷீட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த படம் வியாபாரமாகி அந்த படத்துக்கு வந்த லாபத்தை வச்சு கொண்டு போய் அந்த வீட்டை அடமானம் பண்ண வீட்டை திருப்பி அந்த வீட்டுக்கு கமல் இல்லம்னு பேர் வச்சாரு. ஸோ அந்த மாதிரி நட்புக்காக நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு உலகநாயகன். கங்குவா டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கேம் சேஞ்சர், தக் லைஃப், இந்த 3 டீசரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கங்குவால வந்து அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு, ஃப்ரேம்லாம் பயங்கர சூப்பரா இருக்கு. அது கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ அந்த மாவீரன் மகதீரா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசரக்ஷன், அதாவது மறுஜென்மம், அந்த கங்குவாவுடைய மறுஜென்மமா தான் அந்த பிரான்சிஸ்ங்கிற கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து அப்ப அதோட கண்டினியூவேஷனா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அதுல ரிசரக்ஷன் போடுறாங்க. ரிசரக்ஷன்னா மறுபிறப்பு. இயேசு கிறிஸ்து வந்து 3வது நாள் மறுபிறப்பு இது பண்ணாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்கு. மறுபிறவியில வந்து இந்த கேரக்டர் வர்ற மாதிரி எனக்கு தோணுது. அது ஒரு 20 நிமிஷம் தான் வருமா, அப்படி வருதா என்னன்னு தெரியல. பட் அந்த ட்ரெய்லரை பாக்குறப்ப அந்த மாதிரி தோணுது. அது கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரிலீஸ் ட்ரெய்லர் வந்து கங்குவா மேல எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குன்னா, கிளாடியேட்டர் 2 வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது வேர்ல்டு வைடு ஃபுல்லா ரிலீஸ் ஆகும், ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகும். இந்த படம் ஐமேக்ஸ் இல்லை. இதை பொறுத்தவரைய சூர்யா படம் கங்குவா வந்து ஐமேக்ஸ் கிடையாது, 3Dல வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது நம்ம கேம் சேஞ்சரை பொறுத்தவரைய அது வந்து 70 மில்லியன் வியூஸ்க்கு மேல வந்திருக்கு. பயங்கரமா தெலுங்கு ஆடியன்ஸ் அதை பாக்குறாங்க. அதை சில பேர் ட்ரோலும் பண்றாங்க, சரியா இல்ல, அப்டேட்டடா இல்ல, கூட அவுடேட்டடா இருக்குன்னு ட்ரோல் பண்றவங்களும் இருக்காங்க. அதை நிறைய பேர் பாராட்டுறவங்களும் இருக்காங்க. படம் வந்தாதான் தெரியும் அது எப்படி வருதுன்னு. என்னை பொறுத்தவரை சங்கருக்கு அந்த படம் ஹிட் ஆகணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா சங்கர் வந்து எவ்வளவு நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஒரு இந்தியன் 2 வந்து அவரை முடிவு பண்ண முடியாது. இந்த படம் ஓடணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அப்புறம் தக் லைஃப், இந்த 3ல தக் லைஃப் தான் பெஸ்டா தெரியுது. அந்த 48 செகண்ட்லயே ஒரு கணக்கு கலக்கிட்டாரு மணிரத்னம். உங்களுடைய கருத்து என்ன? எது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க.